வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். அருள்தரு சிவஞான சுந்தரி உடனாகிய அம்பலம் கூட்டம் பெருமான் திருக்கல்யாண வைபவத்தை ஏற்றிட எங்களுக்கு அனுமதி நல்குக. ஓம் நமச்சிவாய. அணிவிக்கப்படுகின்றது. சப்தர்ஷிகளாகிய அத்திரி முனிவரும் பாரத்வாஜ முனிவரும் கௌதம முனிவரும் ஜமதக்னி முனிவரும் காசியப்ப முனிவரும் வசிஷ்ட முனிவரும் விஸ்வாமித்திர முனிவர்களும் சப்த நட்சத்திரங்களாக வீட்டிருக்கிறார்கள். இதிலே வசிஷ்டனாகப்பட்டவர் தனது மனைவியாகிய கற்பு கலவியாகிய அருந்ததியோடு வீட்டிருக்கிறார். எப்படி வசிஷ்டரை தனது மனைவியான அருந்ததியாகப்பட்டவர் இணைவிழியாது கற்பு நெறியில் இதரமாகிய நலனத்தை நமது பரமேஸ்வரனுடைய கோட்பாடு கிணக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதுபோல நாமும் கற்பு நெறியில் வாழ்வோமாக. அதோ அருந்ததி நட்சத்திரம் தெரிகின்றதா? சொல்லுங்க, தெரியுதா? தெரியுதா? அருந்ததி நட்சத்திரம் தெரியுதா? வாழ்த்துக்கள், கரகோஷம். அம்மையப்பன் திருக்கல்யாணம் நல்லபடியாக நடந்துச்சு. இந்த இடத்துல மாலை மாற்றினால் அப்படின்னு ஒரு பாடல் வரும், அருமையாக இருக்கும். அந்த பாடலோடு நான் பதிவு செஞ்சேன்னா காப்பிரைட் வந்துடும், அதனால் நீக்கிட்டப்பா. ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த கல்யாணத்துக்கு நான் போய் கலந்துக்க முடியலை. இன்னொரு வருத்தம் என்னென்னா, இந்த திருக்கல்யாணத்துக்கு மாலை உபயம் நான் செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன். எங்கள் மச்சான் மகன் இறந்ததுனால அதை செய்யக்கூடாதுன்ட்டாங்க. இருந்தாலும் அந்த கல்யாணத்துக்கும் போக முடியலை. ஏன்னா 30 இன்னையோடு தான் முடியுது. நாளைக்கு தான் 31 நாள் பெருமாள் அப்பா கோயிலில் போய் விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிடணும். இப்போ இந்த திருக்கல்யாண வைபவத்தை என்னுடைய ஆதரவாளர்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. அம்மையப்பன் திருக்கல்யாணத்தை நல்லபடியாக பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.